நியூஸ் தமிழேயர்களே வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பூஜிதா தேவி. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் மதிப்பெண்களும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக CA, CMA, CS போன்ற படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி குறித்து தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சுமார் 2.5 ஏக்கரில் பறந்து விரிந்த பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த கல்லூரி மேலாண்மை கல்வியை வழங்கும் குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 8 வகுப்பறைகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தலா 60 மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயிலும் அளவுக்கான கட்டுமானம், சுத்தமான காற்று, சுகாதாரமான வளாகத்துடன் தொலைதூர மாணவர்கள் தங்கி படிக்க விடுதி என மாணவர்களின் மனம் கவர்ந்த கல்லூரியாக திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நம்ம காலேஜ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையில் ஃபுல் டைம் காலேஜாக கொண்டு வரப்பட்டது. நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CA, CMA, CS இந்த 3 கோர்ஸும் டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. உள்ளூர் மாணவர்களுக்கு பேருந்து வசதி, இணைய தொழில்நுட்பங்களை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே வைஃபை வசதி என தனித்துவம் மிக்க கல்லூரியாய் திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுடன் அறிவை பெருக்கிக் கொள்ள தலைசிறந்த நூலகம், பயிற்சியால் மெருகேற்ற கணினி ஆய்வகம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாணவர்களை உருவாக்கி வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. வணக்கம், என் பேர் காவ்யா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். NMC காலேஜில் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஆர்டிங் காலேஜ் வேணும் அப்படின்னு நான் பார்த்தப்போ தமிழ்நாட்டிலேயே அது நம்ம NMC மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ CA பண்ணுறதுக்கான பெஸ்ட் காலேஜ்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக NMCயாக தான் இருக்கும். NMCயில் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு வெல் குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹாஸ்டலில் காலைல மில்க்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து டின்னர் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ எங்களுக்கு சாப்பாட்டில் ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஹாஸ்டலில் 3 ஹார் ஸ்டடீஸ் இருக்குது. ஸ்டடி ஹாரில் டவுட் வந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஹாஸ்டல்லே ஃபேக்கல்ட்டிஸை வச்சு அவங்க பார்த்துருக்காங்க எங்களை. இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக காலேஜுக்கு போய் எப்படி எனக்கு அட்டென்டிவாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே எஃபர்ட் ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் போடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தனித்துவமான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க தான் மாணவர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அப்படிப்பட்ட படிப்புகள் தான் CA, CMA, CS போன்ற படிப்புகள். இந்த படிப்புகள் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு G. மணிகண்டன் அவர்கள். முதல் ஷோக்குள்ள அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வி, NMC எங்க சார் இருக்குது? என்னென்ன படிப்புகள்லாம் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சொல்லி தரீங்க? இப்போது படிப்புகள் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற படிப்பு பொது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு படிப்பு, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு. அதற்கு மேற்பட்ட படிப்புகள், அதாவது +1 +2 இருக்கலாம், இல்லை நான் ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறேன், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த படிப்புகள் ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை கொடுக்கணும், கூடவே என்னுடைய பொருளாதார நிலையை முன்னேற்றணும் அப்படின்றதான் எல்லா பெற்றோர்களுடைய கனவாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அவங்க தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய படிப்பு தொழிற்படிப்புகள், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நானும் ஒரு டிகிரி படித்தேன் அப்படின்ற காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் பெற்றோர்களுடைய கனவும் என்னோட குழந்தை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், சட்டம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CA, CMA மற்றும் CS படிப்புகள் இருக்குது. அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற CA படிப்பு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்றது CMA படிப்புகள், அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்கிற CS படிப்புகள். ஸோ இந்த 3 படிப்புகளுமே ஆடிட்டிங் துறை சார்ந்த படிப்புகள். ஸோ இந்த படிப்புகளை தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 15 வருடங்களாக பயிற்றுவித்து வருகிறது. ஓகே, ஸோ நமது கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில்
முறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து தங்கி படிப்பதற்கான வசதி. ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் முழு நேரமாக படித்தால் மட்டும்தான் இந்த படிப்புகளில் வந்து தேர்ச்சி பெற முடியும். ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே தங்கி படிக்கிற வசதிகள், ஸோ மாணவர்கள் மாணவியர்களுக்கான தனித்தனி வசதிகள், அதாவது விடுதி வசதிகள், நல்ல உணவு, அதுக்கப்புறம் காற்றோட்டமான சூழ்நிலை, அவர்கள் வந்து தங்கி படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான வீட்டு சூழ்நிலை, ஸோ உணவும் ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை, தடையில்லாத மின்சாரம், அல்லது அவங்க படிப்பதற்கு வேற என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அதை எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால தான் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து இந்த தொழிற்படிப்புகளில் வெற்றி அடைய வச்சு, ஸோ இது நம்மளது வெற்றிகரமான 15வது வருடத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நமது கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க CA, CMA மற்றும் CS படிப்புகளை மட்டும் பயிற்றுவிட்டு வரோம். 15 ஆண்டுகள் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நியூஸ் சார்பாக சொல்லிக்கிறோம். CA, CMA, CS போன்ற படிப்புகள் குறித்து விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது 1991க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தொழில் வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சேவைத்துறைகள், குறிப்பாக சேவைத்துறைகள், அனைத்து துறைகளிலுமே வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சேவைத்துறை. ஸோ இப்போ இந்த சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும் பொழுது, ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு லாப நோக்கில் தான் தொடங்கப்படுகின்றன. ஸோ லாப நோக்கில் தொடங்கப்பட்ட நிறுவனமாகவும் இருக்கலாம், அல்லது சேரிட்டி இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். ஸோ இவர்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் லாப நோக்கில் செயல்படணும்னா அவர்களுக்கான வருமானம் எவ்வளவு, அவர்களுக்கான செலவுகள் எவ்வளவு, ஸோ அவர்களுக்கான வரி சட்டங்கள் என்னென்ன, இந்தியாவில் தொழில் தொடங்கணும்னா அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து அரசாங்கம் சொல்கின்ற வேலைகளை, அதாவது வரி சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சரியான முறையில் கவனம் செலுத்துகின்றனர்களா, இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுடைய உதவி தேவை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த CA, CMA மற்றும் CS படித்தவர்களுடைய உதவி தேவை. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈற்ற ஒரு நபரில் ஆரம்பித்து சிறு குறு நிறுவனங்கள் ஆரம்பித்து பல 1000 கோடிகளில் முதலீடு செய்கிற நிறுவனங்கள் வரைக்கும் அவர்களுடைய கணக்கு புத்தகங்கள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா, அல்லது அவர்கள் அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த CA, CMA அல்லது CS படித்தவர்களுடைய வேலை. ஸோ இப்போ இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு இணையாக தான் இந்த படிப்புகளுடைய உதவி வந்து மக்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த படிப்புகளை முடித்தவர்களுடைய உதவி மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா CA அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு படிப்பு. ஸோ இந்த படிப்பை முடித்தவர்களால் தான் ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்க முடியும், பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவி புரிய முடியும், அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முடியும், அவங்களுக்கு தேவையான வரிச்சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதற்கான தீர்வுகளை கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கம் ஒரு நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி கட்டாயமா இல்லையா. அந்த நிறுவனங்கள் லாப நோக்கில் செல்லும் பொழுது தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நிறுவனங்கள் லாப நோக்கில் செல்லும் பொழுது தான் அவர்களுக்கான வருமான வரி, அரசாங்கத்துக்கான வருமானம், இது எல்லாமே வந்து ரெட்டிப்பாகும். ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி இப்படி ஒரு படிப்பு இருக்கணும், எந்த படிப்பை படித்தால் அவரால் இந்த நிறுவனங்களை நிர்வகிக்க முடியும், அவங்க என்னென்ன பேப்பர்ஸ், சிலபஸ் அவங்க அதை எடுத்து படிக்கணும். இது வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது, உலக அளவில் பிரபலமான ஒரு படிப்பு. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சின்றது இருக்குது. இந்த நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கிற ஒருத்தருடைய உதவி தேவைப்படும். ஸோ அவர்களுக்கான படிப்பு எத்தகையது, அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இதை படிக்க வேண்டும், அவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கணும், அவர்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், முடிச்சவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாம் தீர்மானித்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே, அந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த கல்வி நிறுவனங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ CA பொறுத்த வரைக்கும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, ICAI அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம். அதே மாதிரி CMAக்கும் ஒரு கல்வி நிறுவனம், CS படிப்புகளுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி நிறுவனம். இந்த 3 நிறுவனங்களுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு அமைச்சகத்துக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. ஸோ அவங்க தான் இந்த படிப்புகளுக்கான வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ CA பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நான் சொன்னேன் இல்லையா, அந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் நேரடியாக எடுத்து படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. குறைந்தபட்ச மாணவர்னா என்ன குரூப் சார் எடுத்துக்கணும் +2 பொறுத்த வரைக்கும் அவர் எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். அதாவது +2 அதாவது பொதுவாகவே வந்து தொழிற்படிப்புகள் எடுத்துட்டோம்னா நம்ம +1 +2 டிசைட் பண்ணிடுவோம் எந்த குரூப் எடுத்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோ மேக்ஸோ
படிச்சிருக்கணும், அல்லது நான் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்க போகிறேன்னா எனக்கு வந்து பயாலஜி சயின்ஸ் வந்து நான் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் எம்காம் மாதிரியான படிப்புகளுக்கு வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்து படிப்பாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கான ஒரு தொழில் படிப்பு தான் இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்பு. ஆனால் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவம் இன்ஜினியரிங் மாதிரி இல்லாமல் +2ல நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இந்த விழிப்புணர்வே வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு வர ஒரு விஷயம், அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்க்குறோம், நீ டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியான்னு கேட்பாங்க. ஸோ யாருமே வந்து நீ சிஏ ஆக போறியா சிஎம்ஏ ஆக போறீங்களான்னு கேட்க போறதில்ல. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம 10ஆவதுல என்ன மதிப்பெண் எடுக்கிறோமோ, நிறைய பேர் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், 10th நான் நல்லா படிச்சா சயின்ஸ் குரூப் படிக்க வைப்பாங்க வீட்டில் அப்படின்ட்டு. அப்படி இல்லை குறைஞ்ச மார்க் எடுத்துட்டா எனக்கு காமர்ஸ் குரூப் சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த நிலை இப்போ மாறிட்டு வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் 10th முடிச்ச மாணவர் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து படிக்க முடியும் அப்படின்ற நிலை வந்தாச்சு. கடந்த 10 வருடங்களாகவே இருக்கு. ஆனால் முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வு கம்மி. இப்போ ஓரளவுக்கு அதற்கான விழிப்புணர்வு இருக்கிறது. ஸோ சொல்ல வந்த விஷயம் வந்து +2 பாஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து எந்த குரூப் படிச்சிருக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று என்ட்ரன்ஸாக இருக்கணும், இல்லை என் குழந்தை வந்து நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கான சீட் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு மெரிட்டில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான வருத்தங்கள்லாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. அனைத்து தரப்பினருக்குமே வந்து ஒரு உகந்த படிப்பாக இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் இருக்கும். ஆல்ரைட், ஒரு காலர் பார்த்துடலாம். ஹாஜிரா ஃப்ரம் தஞ்சாவூர். வணக்கம் ஹாஜிரா, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ சார். ஹலோ ஹலோ சார், நான் இன்டர் நியூஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. இது என்னோட குரூப் 2 ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட சாப் ட்ரைனிங்கையும் ஆர்டிகல்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னொரு வாட்டி உங்களோட கேள்வி கேளுங்க. நான் இன்டர் வந்து நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து குரூப் 1 வந்து டிசம்பரில் எழுத போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு நேரடியா இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து குரூப் 2 ஸ்டார்ட் ஆகும்போது சாப் ட்ரைனிங்கையும் ஆர்டிகல்ஷிப்பையும் ஒன்றா பண்ணலாமா? சரி, அதாவது நீங்கள் டிகிரி முடித்த மாணவராக இருந்தால் முதல் 9 மாதங்கள் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சிருக்கணும்னு இருக்கு. அதுக்கப்புறமா வர பருவத்தில் உங்களுக்கான தேர்வுகளை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு குரூப்புக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான தேர்வுகளை வந்து நீங்கள் எழுத முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். அதே போல் சிஏ படிப்பு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எல்லா பேப்பருமே எழுதணும். அந்தளவுக்கு ஒரு டஃப்பான படிப்பு அப்படின்றதுனால நிறைய பேர் தேர்ந்தெடுக்காம விடுறாங்களே, உண்மையாகவே அது டஃப்பான படிப்பு தானா? இல்லை, அதாவது இது வந்து ஒரு விழிப்புணர்வு இன்மைன்னு தான் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே, அதாவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் ஒரு 30,000 மாணவர்களை அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் சந்தித்து இதற்கான விழிப்புணர்வு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து இந்த படிப்புகள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா, எடுத்து படிக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. இந்த படிப்புகள் வந்து ஒரு தொழிற்படிப்பு, அதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ தொழிற்படிப்பு அப்படின்னா இது வந்து நீங்கள் நார்மலாக +2 லெவலில் டிகிரி லெவலில் படிக்கிற மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னாவே அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கும். இப்போ நான் அக்கௌண்டன்சி காமர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது சிஏ சிஎம்ஏ அல்லது சிஎஸ் முடித்தவர்கள் வந்து அதில் நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. எப்படி மருத்துவத்துக்கு வந்து ஒரு MBBS, அப்போ அந்த மருத்துவம் படிப்பு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி சட்டம்னா பிஎல் படிக்கணும், அந்த படிப்புகள் கஷ்டமாக இருக்குமா கேட்க முடியாது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே அந்த துறை சார்ந்த நிபுணத்துவத்தை வழங்குற அளவுக்கு நம்ம ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதே போல தான் இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்புகள் கஷ்டம்னு சொல்கிறத விட யாரெல்லாம் இதை பற்றின தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த படிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டமான படிப்பு நானே படிச்சுட்டேன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த படிப்பை வந்து முடிக்க முடியாதவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த வகையில் இந்த படிப்பை எடுத்து படிச்சு அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஒருவேளை அவங்க முழு நேரமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்ட் டைம் ஜாப்ஸ் போயிருப்பாங்க, இல்லை அவங்க வந்து பகுதி நேரமாக இந்த படிப்புகளை எடுத்து படிச்சுட்டு கூடவே ஒரு டிகிரி மாதிரியான பட்ட படிப்புகளை படிச்சிருப்பாங்க. அப்போ இந்த படிப்புகளுக்கே அவர்கள் செலவு செய்ய வேண்டிய முழு நேரம். ஸோ இப்போ இந்த படிப்பு வந்து ஒரு 5 வருட கால படிப்பு அப்படின்னா அந்த படிப்புக்காக மட்டும்தான் அவங்கள டெடிகேட் பண்ணணும். அப்போ தான் அந்த படிப்புகளை வந்து எளிதில் வெற்றி கொள்ள முடியும். ஸோ அப்போ அது வந்து அதில் தோல்வி அடைஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான படிப்பு, அதனால தான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க தோல்வி பெற்றதற்கு அது ஒரு காரணமாக சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நிறைய பெற்றோர் நிறைய மாணவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறத வச்சு அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த நபர்கிட்ட வந்து இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை பெற்று
ஸோ இந்த படிப்புகள் எப்படி படிக்கணும், எத்தனை ஆண்டு காலம் படிக்கணும், எந்த முறையில் படித்தால் இதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனை அவங்க கிட்ட சரியான நபர்கிட்ட வந்து அதற்கான ஆலோசனையை பெற்று இந்த படிப்புகளை வந்து தொடரணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த படிப்பு ரொம்ப டஃப்பாக இருக்குமா? டஃப்னு சொல்ல முடியாது. இது தொழிற்படிப்பு, ஆழ்ந்து படிக்கணும், முழு நேரமாக செலவு செய்து படிக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனா எல்லா பேப்பரும் அப்படின்றத வந்து நான் நிஜமாவே இதை பற்றி விளக்கமாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்தலாம். நிச்சயமா. எஸ். ஸோ ஃபாத்திமா ஃப்ரம் மதுரை. வணக்கம் ஃபாத்திமா, சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார் அண்ட் மேம். வணக்கம், தொடர்ந்து பேசலாம். சார் நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எடுத்து படித்தேன் சார். அது என்னால் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் சிஎஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் சார். அதுக்கு டைரக்ட் எக்ஸிக்யூட்டிவ் எழுதணுமா இல்லை என்ட்ரன்ஸ் எழுதி எழுதணுமா சார்? ஓகே. சரி, இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ண முடியலன்றதுனால சிஎஸ் எடுத்துருக்கிறீங்க. ஓகே, சிஎஸ்ன்றதும் ஒரு நல்ல தேர்வு தான். ஸோ அதாவது சிஏ படிக்க முடியல அதனால் நான் சிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஏற்கனவே நீங்கள் சிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, இது வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 நிலைகளில் இருக்குது. சிஎம்எல்லையும் அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு இருக்குது. சிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முதல் நிலை வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். ஆல்ரைட், தொடர்ந்து பேசலாம் சார். அந்த ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பரும் எழுதணுன்றது உண்மைதானா சார்? நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அது எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்ப்போம். அப்படி பார்க்கணுன்னா அப்போ அந்த படிப்புகளில் எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி எழுதணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிஏ, சிஎம்ஏ இந்த 2 பேப்பர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 நிலைகள் இருக்குது. +2 முடித்த ஒரு மாணவர் முதல் நிலையாக தேர்வு செய்ய போகிறது ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கோமே, ஆனால் அது ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 பேப்பர்ஸுமே அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 4 பேப்பர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா மே அல்லது நவம்பர் வருடத்தில் 2 முறை இந்த தேர்வுகள் நடத்தப்படுகிறது. எந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையுமே இல்லாத ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த கோர்சஸில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த +2 முடிச்சிருக்கிறீங்க, இப்போ மேலே எழுத முடியும்னா எழுதலாம், அல்லது இல்லை இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் நவம்பரில் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் அடுத்த மேலே எழுதுறதுனாலும் எழுதலாம். இந்த அரியர்ஸ் மாதிரியான கணக்குகள்லாம் இதில் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் லெவலில் மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 பேப்பர்ஸ்க்கும் நீங்கள் கிளியர் பண்ணணும், எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 40% எடுத்தால் பாஸ். ஆனால் உங்களுக்கு ஓவரால் அக்ரிகேட் அப்படின்றது 50% இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதனால் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதுமானா நிச்சயமாக அது போதாது. ஒருவேளை நீங்கள் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு 40 மதிப்பெண் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க போகிறீங்க. அவர்களுடைய வரிச்சட்டம், அவர்களுடைய பொருளாதார சம்பந்தமான ஆலோசனைகளை வந்து நீங்கள் வழங்க போகிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஜஸ்ட் பாஸ் ஆன ஒருத்தரால் வந்து அவங்களுக்கான சரியான அறிவுரைகளை வந்து வழங்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 மதிப்பெண் எடுத்தால் வெற்றி, ஆனால் தேர்ச்சி, ஆனால் 50 மதிப்பெண் நிச்சயமாக நீங்கள் எடுக்கணும் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நான் 70 எடுத்திருப்பேன், இன்னொரு பேப்பரில் 60 எடுத்திருப்பேன், ஒரு பேப்பரில் மட்டும் 40 எடுத்திருப்பேன். ஸோ அதனுடைய கூட்டுத்தொகையில் எடுத்து பார்க்கும்பொழுது 50% அப்படின்றது அக்ரிகேட் வருதுன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு போகலாம். ஸோ இப்போ அடுத்த நிலை அப்படின்றது இன்டர்மீடியட். இந்த இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன சார், ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இப்போ இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர், நிச்சயமாக 8 பேப்பர் நீங்கள் படிக்கணும். இந்த 8 பேப்பருக்கான தேர்வுகளும் நீங்கள் ஒரே பருவத்தில் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் நமக்கு மேலேயோ இல்லை நவம்பர்லேயோ எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் 8 பேப்பருக்கு சேர்த்து. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 8 பேப்பருக்கு எழுத முடியாதுன்னா 4 பேப்பராக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அகைன் நான் சொல்ல வர்றது இந்த படிப்பிலோட சிறப்பம்சம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் ஒரு 4 பேப்பருக்கு இந்த மேலே எழுதலாம், அடுத்த 4 பேப்பருக்கு வரப்போகிற நவம்பரில் தேர்வுகளை எழுதலாம். எப்படி ஃபவுண்டேஷனில் நான் பாஸ் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, 40% எடுத்தால் பாஸ் அண்ட் 50% எடுத்து அக்ரிகேட்டை ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் இந்த படிப்புகளில் இருக்கிற நிச்சயம், நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அது. ஓகே, ஸோ இப்போ இங்கே இன்டர்மீடியட் லெவல்லையும் நீங்கள் 4 பேப்பராக தனித்தனியாகவும் எழுதிக்கலாம். ஒருவேளை நான் இந்த 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 பேப்பருக்கான எக்ஸாமில் ஒரு பேப்பருக்கு நான் ஃபெயில் ஆகிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது. ஒரு பேப்பரில் மட்டும் நான் ஃபெயில் ஆகிடுறேன் அப்படின்னா அந்த ஒரு பேப்பருக்கான எக்ஸாம்ஸை மட்டும் நான் எழுத முடியும், ப்ரொவைடட்
நீங்கள் மற்ற 3 பேப்பர்ஸில் நல்ல மதிப்பெண்னா 60 மதிப்பெண்க்கு மேலே எடுத்திருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு பேப்பரில் மட்டும்தான் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு 3 முறை அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஸோ அந்த 3 முறை வந்து நீங்கள் அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அந்த 3 முறையும் உங்களால் வந்து அந்த ஒரு பேப்பருக்கான எக்ஸாம்ஸை எழுதி பாஸ் பண்ண முடியலைன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸை எழுத போகிறீங்க. ஸோ அதனுடைய வேலிடிட்டி போயிடுது உங்களுக்கு. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன், இந்த படிப்புகளில் வந்து இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தும் மக்களுக்கு அது சரியான வகையில் எடுத்து சொல்லப்படலை. ஸோ அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் நான் எல்லா பேப்பருமே நீங்கள் எழுத போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மோசமான விழிப்புணர்வு எப்படின்னா, இந்த படிப்புகளில் இருக்க எல்லா 20 பேப்பரையும் நான் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த பருவத்தில் நீங்கள் எழுதுகிற 4 பேப்பர், அதில் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. 3 முறை அதற்கான வாய்ப்புகள் ப்ரொவைடட் நீங்கள் மற்ற 3 பேப்பரில் நல்லா ஸ்கோர் பண்ணி 60 விழுக்காடு மேலே எடுத்திருந்தோம். ஒரு கால் பார்த்துடலாம். தேஜஸ்வினி ஃப்ரம் பெங்களூர். வணக்கம் தேஜஸ்வினி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம். சார் நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு சிஎம்ஏன்ட்டு 2 கோர்ஸ் இருக்கு. ஒன்று சார் சொன்ன மாதிரி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அண்ட் இன்னொன்று சிஎம்ஏ யூஎஸ்னு ஒன்று இருக்கு. இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கிறது தான் என் டவுட். நிச்சயமாக. அதாவது சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லையுமே இந்த படிப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி, அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள், அதற்கான தேவை தான் இந்த சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் படித்தவர்கள். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் எப்படி சிஏக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டியூட் இருக்கோ, அதே மாதிரி சிஎம்ஏக்கு வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டியூட் இருக்கோ, ஒவ்வொரு நாடுகள்லையுமே இதே மாதிரியான கல்வி நிறுவனங்கள், இதே மாதிரியான படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஓகே, ஸோ இந்தியாவில் வழங்கப்படுகிற படிப்பு தான் நம்மளுடைய சிஎம்ஏ, நீங்கள் சொன்ன காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. இதே படிப்புகள், இந்த படிப்புகள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஆனால் வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்தந்த நாடுகளுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இதே போன்ற ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் யூஎஸ் அப்படின்ற இன்னொரு குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு அந்த படிப்புகள் கிடைக்குது. சார், 3 நிலைகளில் 2 நிலையை பற்றி பேசிட்டோம். 3வது நிலை அந்த ஃபைனல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 நிலைகள் முடித்த பிறகு இந்த படிப்புகளுடைய ஒரு சிறப்பான ஒரு நிலை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது இந்த மாணவர்களுக்கான களப்பயிற்சி. ஸோ மாணவர் வந்து படித்து முடித்த பிறகு என்ன செய்ய போகிறாரோ அதை ஏற்கனவே இந்த படிப்புகளை முடித்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுக்கு கீழே ஒரு 3 வருட காலம் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த படிப்புகளை முடித்த பிறகு அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ எந்த படிப்பை எடுத்தாலும் நான் முடித்த பிறகு ஒரு ஜாபுக்குன்னு போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கொஷன் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகள், இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கும் பொழுதே சில ஆண்டு காலம் வந்து இதற்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க போகிறாங்க. அந்த வகையில் சிஏ பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலம் +2 முடித்த மாணவர் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டை முடித்த பிறகு 3 ஆண்டு காலம் அவங்க வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது இவர்களுக்கு ஊக்கத்தொகை கூட வழங்கப்படும். அவங்க வந்து எந்த நகரத்தில் இதற்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த நகரத்தினுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பேஸ் பண்ணி அதற்கான கட்டணத்தை வந்து இந்த கல்வி நிறுவனமே நிர்வகிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து கொடுக்கப்படும். ஸோ இப்போ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக இந்த படிப்புகளை படிக்கும் பொழுது +2 முடித்த ஒரு மாணவர் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 நிலைகளுக்கான படிப்பை 2 வருட காலங்கள் முழு நேரமாக இங்கே தங்கி படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை முடித்த மாணவர் அடுத்த நிலையான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு அல்லது அவர்களுடைய வீடு அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஆடிட்டர்களிடத்தில் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக அருகாமையில் ஈரோடு நகரங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆடிட்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கான ஆர்டிகல்ஷிப் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரோம். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலம் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 2.5 ஆண்டு காலம் முடித்த பிறகு அவர்களுக்கு அருகாமையில் வந்து ஒரு மே அல்லது நவம்பர் பருவம் இருந்ததுன்னா அந்த பருவத்தில் அவங்க ஃபைனல்ஸ்க்கான எக்ஸாமினேஷனை எழுதலாம். அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடச்சிரும். 3 வருஷம் ஃபுல்லாக முடித்த பிறகுன்னு இல்லை, 2.5 வருஷம் முடித்த பிறகு அதற்கான எலிஜிபிலிட்டி கிடச்சிரும். அவங்க அந்த ஃபைனல்ஸ்க்கான எக்ஸாமினேஷனை எழுதலாம். ஃபைனல்ஸும் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் மாதிரியே தான்.
8 பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 8 பேப்பரில் நீங்கள் மொத்தமாக 8 பேப்பர் எழுதுறதுனாலும் ஓகே. அல்லது எனக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா 4 பேப்பரை தனித்தனியாக நான் பிரித்து வச்சு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நான் பேப்பர்ஸை பிரித்து வச்சு எழுதுறதுனால எனக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட்டோட ரேங்கிங் லிஸ்ட்டில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8 பேப்பரும் சேர்த்து எழுதணும். அப்படி இல்லைனா நீங்கள் 4 பேப்பரும் எழுதிக்கலாம். அதே மாதிரி 40% பாஸ் அண்ட் 50% எடுத்தால் அக்ரிகேட்டில் தான் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனை வந்து வாங்க முடியும். ஸோ இந்த 3 நிலைகளையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினராகலாம். உறுப்பினராகினீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆஃபீஸ், நீங்களாவே ஒரு ஆஃபீஸ், உங்களுக்கான ஆஃபீஸ் அமைச்சிக்கிட்டு உங்களுடைய கிளைண்ட்ஸை உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான பொருளாதார சம்மந்தப்பட்ட அறிவுரைகள், வரிச்சட்டங்கள் சம்மந்தப்பட்ட அறிவுரைகள், அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்க்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. இது வந்து நீங்கள் உறுப்பினரான பிறகு நீங்கள் உங்களுடைய ஓன் ஆஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இந்த படிப்பை முடிச்சாச்சு, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லை, வேறு ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய போகிறேன் அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு போகிறதுனாலும் போகலாம். ஸோ வேலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் போய் ஊழியராக கிடையாது. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஃபைனான்ஸ், டாக்ஸஸ் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வழிகாட்ட போகின்ற ஒருவராக, அவங்க இந்த நிறுவனத்தை வந்து வழி நடத்தி செல்ல போகின்ற ஒருவராகத்தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. ஒரு நேர் இருக்காங்க, பாத்திரலாம். வித்யாலட்சுமி ஃப்ரம் மடிப்பாக்கம். வணக்கம் வித்யாலட்சுமி, சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். ஐ ஹேவ் 2 questions சார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2019ல ஃபவுண்டேஷன்ல அப்பியர் ஆனவங்க இப்போ 2021ல அப்பியர் ஆகும்போது நியூ சிலபஸ் ஆர் த ஓல்டு சிலபஸ் சார். மை செகண்ட் கொஸ்டின் இஸ் இந்த படிப்பு சிஏ படிப்புங்கிறது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கே. டிகிரி முடிச்சவங்க சீக்கிரம் முடிச்சிடுறாங்க, பட் சிஏ முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார், இதுக்கெல்லாம் என்ன சார்? அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் நிர்வகிச்சு சொல்லியிருக்கிற காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 5 வருடத்தில் நீங்கள் முடிக்க முடியும். ஸோ இந்த படிப்புகளை நீங்கள் எப்படி எந்த முறையில் தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நிறைய நாள் படிக்கிற படிப்பா, இல்லை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளேயே உங்களால் முடிக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். +2 முடித்த ஒரு மாணவர் வந்து அவருடைய 17வது வயசில் இந்த படிப்பை ஆரம்பிக்கிறாருன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் படிக்கிறதுக்கு அவருக்கு 5 வருட காலம் ஆகும். ஓகே, ஸோ இந்த 5 வருட காலத்தில் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி +2. நான் வந்து +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளில் சேரலை, நான் வந்து டிகிரி சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் இந்த படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு எனக்கு இருக்குது அப்படின்னா டிகிரி முடித்த பிறகும் இந்த படிப்புகளை வந்து படிக்கலாம். இது ஒரு தனி விஷயமா நம்ம பேசணும். என்னென்னா டிகிரி முடித்த மாணவர் இந்த படிப்பை எப்படி எடுத்து படிக்க போகிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ மாதிரியான எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த தொழிற்படிப்புகளை எடுக்காமல் ஒரு டிகிரி படிப்பை எடுத்து படிச்சிடுறாங்க. படித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், இதற்கான ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது, நம்ம ஒரு 10ஓட ஒரு 11 தான் இந்த டிகிரி எடுத்து படிச்சிருக்கிறோன்ற மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது அடுத்து நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு தான் இந்த படிப்பை படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இவர்களுக்கும் இந்த படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடித்த ஒருத்தர் அவர் வந்து நேரடியாக ஃபவுண்டேஷன் படிக்காமல் இன்டர்மீடியட் சேர்ந்து படிக்கலாம். ஓகே, அவர் வந்து 3 நிலைகள் சொன்னோம் இல்லையா, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் நிலையில் மட்டும் அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் டிகிரி முடிச்சிருக்கிறார் இல்லையா, அதனால் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸம்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படிச்சிருக்கிற டிகிரி வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா, காமர்ஸ் ஸ்ட்ரீம்னா பிகாம், பிபிஏ மாதிரியான அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிற ஒரு டிகிரியாக இருந்ததுன்னா அவர் வந்து குறைந்தபட்சம் டிகிரியில் வந்து 55% எடுத்திருக்கணும். ஸோ 55%க்கு மேலே எடுத்துருக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக இன்டர்மீடியட்டில் சேர்ந்துடலாம். ஒருவேளை நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இந்த டிகிரியை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பியும் ஒரு ஆச்சரியமாக இந்த கேள்வியை கேட்டக்கூடாது. சார் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் படிக்கலாமா? எஸ், +2ல் எப்படி சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடித்தவங்க இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி டிகிரிலையும் பிஎஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எனி கிராஜுவேஷன் நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் நேரடியாக இன்டர்மீடியட் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராஜுவேஷனில் நீங்கள் 60% எடுத்துருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேரடியாக இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல், அதாவது இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் மட்டும் அந்த ஸ்டேஜஸ் கொஞ்சம் மாறி வரும். ஸோ ஆக மொத்தம் அவங்க 3 வருட காலம் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும் சிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ ஆகமத்தில் இவங்களுடைய கேள்வி என்னென்னா, லாங் பீரியடாக படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் மாணவர்கள் வந்து
முழு நேரமாக இந்த படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருந்தது இந்தியாவில். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படிப்பை எடுக்கிறதுக்கே ஹெசிடேட் பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் கேட்ட அதே கேள்வி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குன்றான், என் பையன் வந்து நிறைய வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா. ஸோ இந்த டைமில் தான் நம்ம இந்த முழுநேர கல்லூரின்ற கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம். அதாவது தமிழ்நாட்டிலே முதலில் தொடங்கப்பட்டது தான் இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி, நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட முழுநேர கல்லூரி. ஸோ அது அப்படி என்ன முழுநேர கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஒரு கல்லூரி அல்லது 12ஆம் வகுப்பில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. காலை 9 மணிக்கு அவங்க ஸ்கூல் போனாங்க இல்லை காலேஜ் போனாங்கன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஃபுல் டைமாக ஒவ்வொரு பீரியட் கான்செப்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பீரியட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டீச்சர்ஸாக இருந்து ப்ரொஃபஸர்ஸாக இருந்து இந்த பாடங்களை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, முழு நேரமாக 9 to 4 காலேஜில் படிக்கிற மாதிரி இந்த படிப்புகளை படிக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கி படிக்கும் வசதிகள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக எந்த அளவுக்கு சரி இம்பார்ட்டன்ட் முழு நேர பயிற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நிறைய டியூஷன் சென்டர்லாம் போய் சிஏ படிக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் டைமாக படிப்பாங்க, டிகிரி முடிச்சுட்டே இதை வந்து சைடில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அப்படி தான் படிக்கிறாங்க. ஸோ முழு நேர பயிற்சின்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்? இல்லை, நிச்சயமாக தேவை. அதாவது மருத்துவம், பொறியியல், சட்டம் இது மூணுமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் நிச்சயமா இல்லையா? இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நம்ம பார்ட் டைமில் படிக்க முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. அதாவது தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் முழு நேரமாக இந்த பாடங்களை பயிற்றுவித்தால் மட்டும்தான் அந்த பாடங்களில் நீங்க வெற்றி பெற முடியும். அதே நிலை தான் உங்களுக்கு சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள்லையும் இருக்கு. அதனால தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் காலை 9 மணி முதல் 4 மணி வரை முழு நேரமாக இந்த படிப்புகளில் வந்து பாடத்தை நடத்தி, அதுக்கப்புறம் இங்கே தங்கி படிக்கிற மாணவர்களாக இருந்தால், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே ஹாஸ்டல் வசதி உண்டு, இங்கே தங்கி படிக்கிற மாணவராக இருந்தால் மேக்சிமம் வந்து இங்கே தங்கி படிக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான மற்ற பெருநகரங்கள் இல்லை மற்ற கிராமப்புறங்கள்ல இருந்து இங்கே டிராவல் பண்ணி வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, மாணவர்கள் வந்து இந்த கல்லூரி முடிச்சுட்டு ஈவினிங் அவங்களுக்கு ஒரு சில மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்த பிறகு ஈவினிங் 6 o'clock இருந்து அவங்களுக்கு அகைன் கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்றது 6 to 10 எப்படி இருக்கும்னா, எப்படி இன்னைக்கு காலேஜில் என்ன படிக்கிறாங்களோ அதனுடைய ரிவிஷன் வந்து கம்பல்சரியாக நடக்கும். இது வந்து மாணவர்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணணும்னா நான் விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம், இதே நான் வீட்டில் இருந்து படித்தா என்ன பண்ணுவேன்? ஸோ நிச்சயமாக டிவி, எனக்கான என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை டெய்லியுமே நான் படிப்பேனா அப்படின்றது வந்து எனக்கு சந்தேகத்துக்குரியது தான். ஆனால் +2 10th படிக்கிற மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக உட்காந்து படிக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த படிப்புகள் நீங்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் படிக்கும்பொழுது 2 வருட காலமும் நீங்கள் முழு நேரமாக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவது மிக 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 கடினம். யாரோ ஒருத்தர் வந்து இல்லை சார் நான் பார்ட் டைம் தான் பண்ணேன், பாஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் வந்து முழு நேரமாக அவர் படிக்கிறதுல வந்து எவ்வளோ நேரம் செலவு பண்ணார்னு ஒன்று இருக்குது. ஸோ மற்றபடி நான் வேற ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டேன், இல்லை வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் போனேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த படிப்புக்காக மட்டும் நீங்கள் டெடிகேட் பண்ணாதான் அந்த மேடம் கேட்ட மாதிரி லாங் டைமாக படிக்கிறாங்க தேவை கிடையாது. இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது 5 வருட காலத்தில் நீங்கள் முடிக்கலாம் அப்படின்ட்டு நிச்சயமாக நீங்கள் முடிக்க முடியும். ஒரு நேர் பார்த்துட்டு பேசலாம். விஜய் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம் விஜய், சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வந்து எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இப்போ கல்ஃபில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து சிபிஏ பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கிறேன். ஓகே, இப்போ சிபிஏ படித்தா இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார்? இன் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அண்டு சிபிஏ அண்ட் சிஏ என்ன டிஃப்ரெண்ட்டு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, நல்ல கேள்வி. நிறைய பெற்றோருக்கு இந்த கேள்வி வந்து இப்போது மைண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் கூட சிஎம்ஏ யூஎஸ் அப்படின்லாம் கேட்டாங்க இல்லையா? அதே மாதிரி அதற்கான அதே பதில் தான் இது. இந்தியாவில் எப்படி சிஏ படிப்புகளுக்கு ஒரு கல்வி நிறுவனம், அதற்கான படிப்புகளுக்கு வந்து சிஏன்னு பேர் வச்சுருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த துறை சார்ந்த ஆடிட்டிங் துறை சார்ந்த படிப்புகளுக்குன்ட்டு ஒரு கல்வி நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு பெயர்களில் இந்த படிப்புகளை வந்து வழங்கிட்டு வராங்க. சிஏக்கு ஒரு இணையான ஒரு படிப்பு தான் சிபிஏ. ஓகே, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் இந்த படிப்பு வந்து பிரபலம். ஓகே, ஸோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். சிஏக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு தான். ஆனால் அது வெளிநாடுகளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சிபிஏ படிச்சுட்டு இந்தியாவில் வந்து தொழில் பண்ண முடியுமா, இந்தியாவில் வந்து எனக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமானா வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரிய முடியும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ முடித்தவருக்கு வந்து 2 வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்று வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவங்களுடைய ஓன் ஆஃபீஸில் அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க வந்து ஒரு மெம்பராக இந்த நிறுவனத்தில் மெம்பராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஆடிட்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா?
அது அல்லது அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்வது, 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் முதல் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்மளுடைய சுயம் ப்ராக்டிஸ்ன்றது சிபிஏ முடித்தவர்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்தில் பணிபுரியலாம். அதே மாதிரி தான் சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும், அந்த நாடுகளில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி வாய்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே வழங்கப்படுகிறது. நீங்கள் இந்தியாவில் தான் வந்து செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் சிஏ எடுத்து படிக்கலாம். ஸோ சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த படிப்புகளை படிக்க முடியும். அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நான் படிக்கலாம், எப்படி எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், எப்படி நான் ஃபீஸ் பே பண்ணணும், அந்த விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எங்கே வந்து செட்டில் ஆக போகிறீங்க, நீங்கள் எல்லா ஜாப் மட்டும் தான் போக போகிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சிபிஏ கூட படிக்கலாம். இந்த அளவில் தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி படிக்கிற சிலபஸில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ஜிஎஸ்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம், அந்த ஊரில் என்ன வரி சட்டங்கள் இருக்கிறதோ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சிபிஏ படிப்புகளில் வந்து வழங்கப்படும். இப்போ பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு வேலை பிஎஸ்சியோ இல்லை ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இப்போ நான் சிஏ படிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த வயது வரம்பு வரைக்கும் சார் இது படிப்புகளை படிக்கலாம்? அதாவது பிஎஸ்சி மாதிரியான பட்டப்படிப்பு படித்தவர்கள் இல்லை வந்து ஏற்கனவே நான் ஒரு லெவலில் வேற ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கு போயிட்டேன், ஆனால் எங்கே எனக்கு வாய்ப்புகள் இல்லை, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ நான் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக வயது வரம்பே கிடையாது. ஓகே, +2ன்றது அதாவது 17 +2 முடிச்சிருக்கணுன்றது வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி தான். அப்போ அந்த 17 வயது அப்படின்றது குறைந்தபட்ச வயது. ஆனால் அதிகபட்சம் நான் எந்த வயசு வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வரம்பு கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிற ஒரு விஷயம், வேறு எந்த தொழிற்படிப்புகள்லையுமே இந்த சிறப்பம்சம் கிடையாது. எல்லா படிப்புகள்லையும் வந்து உங்களுக்கான கல்வி, மதிப்பெண்கள், உங்களுக்கான என்ட்ரன்ஸு, வயது வரம்பு எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வயசில் வேணால் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான தொழில் படிப்புகளை படிக்கும் பொழுது கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க, நம்மளால முடியுமா, நம்மளால படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங்லாம் சார் என்எம்சியில் கொடுக்குறீங்க? அதாவது இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது வந்து நாங்கள் 15 வருடமாகவே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பிரச்சனைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் இல்லை மூத்த மருத்துவர் இல்லை ஒரு மூத்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 வயது 60 வயது உடையவராக இருந்தால் அதில் மேக்சிமம் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்களில் வந்து ஆங்கில வழி கல்வின்றதோ இல்லை தனியார் பள்ளிக்கூடங்கள்ன்றதோ மிக குறைவாக இருந்த சமயத்தில் எல்லாருமே அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லை தமிழ் வழி கல்வியில் தான் படித்தவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த படிப்பு வந்து எல்லாராலையும் படிக்க முடியும் இல்லையா, அவங்களே வந்து படிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மீடியா இல்லை, ஒரு அவங்களுக்கான இன்டர்நெட் மாதிரியான டிவைசஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதே இந்த படிப்புகளை வந்து சிறந்த முறையில் படித்து தான் அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்புகள் மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிராமப்புற மாணவராக இருக்கலாம் இல்லை தமிழ் வழி கல்வி படித்த மாணவராக இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் +2 வரைக்கும் அவர் எப்படி வேணால் படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகளுமே வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தி இந்த 2 மொழிகளில் தான் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வராங்க. குறைந்தபட்சம் 50% மாணவர்கள் வந்து நமக்கு கிராமப்புற மாணவர்கள் தான் அல்லது தமிழ் வழி கல்வியில் வந்த மாணவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த பாடங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவங்களை வந்து நான் தமிழ்லேயே படிங்கன்னு சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா படித்து முடித்த பிறகு இவர்கள் செய்ய போகும் வேலை அல்லது இவர்கள் எந்த நிறுவனத்தில் பணிபுரிய போகிறாங்க அப்படின்லாம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு குறு நிறுவனங்களில் மட்டும் இவர்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பல ஆயிரம் கோடிகளில் முதலீடு செய்த பன்னாட்டு நிறுவனங்களில் கூட இவர்களுக்கான வேலை, ஈவன் அரசாங்க நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகளில் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு வந்து இந்த பாடங்களை பயிற்றுவிக்கும் பொழுது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த வகையில் இந்த பாடங்கள் வந்து நடத்தப்படுகிறது. மேலும் இந்த படிப்பை முடிக்கும் போது, அதாவது இதற்கான தேர்வுகளை எழுதும்போது நிச்சயமாக அவங்க வந்து ஆங்கில வழியில் தான் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுட்டு அதற்கான பயிற்சிகள் வந்து அவர்களுக்கு தனியாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு என்னதான் நான் 90% மார்க் எடுத்தாலும் எனக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, ஓகே, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நிறைய பேர் அதுக்காகவே வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்க்குறோம். அந்த பிரச்சனை வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இடையிடையே நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர்களுக்கான மென்பொருள் அறிவு, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணுறது, மற்றும் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஆங்கிலத்தில் பேசணும், அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறது, பாடி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்டர்வியூ ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம நிச்சயமாக 15 வருடமாகவே
பலதரப்பட்ட மாணவர்கள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருநகரங்கள்ல இருந்தும் மாணவர்கள் வராங்க, இல்லது கிராமப்புறங்கள்ல இருந்தும் மாணவர்கள் வராங்க. எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிளாஸஸ்க்குலாம் தனியா ஃபீஸ் சார்ஜ் பண்றீங்களா சார்? நிச்சயமா கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கல்வி கட்டணம் தான். ஸோ அவர் வந்து அறிவியல் வழியில வந்திருக்கிறாரு. ஈவன் நீங்க எப்படி கிராமப்புற மாணவர்கள்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்களோ அதே மாதிரி சயின்ஸ் குரூப் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா எப்படி, ஏன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து இவங்க படிக்க முடியுமா? நிச்சயம் படிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாணவர்களுக்காக முதல்ல ஒரு 2 மாதங்களுக்கு இவங்க வந்து எப்படி +1 +2ல வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸை படிக்கிறாங்களோ அந்த பாடங்களுடைய அடிப்படை பயிற்சிகளை வந்து இந்த அறிவியல் வழி சார்ந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ்ல இருக்கிற பேசிக் ஸ்கில்ஸ் வந்த பிறகு தான் இப்போ CA/CMA உடைய சிலபஸை வந்து நம்ம டீச் பண்றோம். ஸோ இதற்காக தனியா ஒரு கல்வி கட்டணம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே சார், பொதுவாக நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக பெண்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்றது பெற்றோர்கள் அறியணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ வெளி மாநிலத்தில் இருந்து இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது? நிச்சயமா எல்லா பெற்றோர்களுக்குமே வந்து அவங்களோட குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணுன்றது அவங்களோட விருப்பமாக இருக்கும். நமது கல்லூரி பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே முழு நேர கல்லூரியாக செயல்படும் பொழுது நம்ம கொடுக்குற கவனம் வந்து இங்கே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது முழு நேர கல்லூரி. இங்கே படிக்கிறதுக்கான குறிக்கோளே என்னென்னா மாணவர்கள் வந்து நிறைய நேரம் செலவு செஞ்சு பேராசிரியர்களோட உதவி மற்றும் இங்கே ஈவினிங்கில் ஸ்டடி ஹவர்ஸில் வந்து அகைன் வந்து அவங்களுக்கான ஸ்டடி சூப்பர்வைசர்ஸோட உதவியோடு படிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி படிக்கும்பொழுது தான் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுறாங்க. அதற்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இவர்கள் இங்கே வந்து தங்கும் பொழுது ஒருவேளை வெளியிடங்களில் தங்குறாங்க, வெளியில் ஒரு ஹாஸ்டல் அவங்க தேர்ந்தெடுத்து தங்குறாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். மின்சார வசதி, உணவு, இல்லை அந்த தங்குற இடம், என்விரான்மெண்ட், அங்கே வந்து சுகாதாரம், அந்த மாதிரியான விஷயங்களில் சந்தேகங்கள் வரலாம். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்மளே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மாணவர் மாணவியர் 2 பேருக்குமான தனித்தனி விடுதி வசதி. ஸோ இந்த விடுதிகள் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வசதிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மாணவர்கள் வந்து அவர்கள் வேற எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் படிப்புகளில் மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சொல்லப்போனால் வீட்டில் கூட அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வந்து அவங்களுக்கான உணவு, எந்த வகையான உணவு அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த உணவு, ஒருவேளை சைவம் அசைவம் அந்த மாதிரியான விருப்பங்கள் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான உணவு, அவர்களுடைய தங்குற இடம், மின்சார வசதி மற்றும் வந்து அவங்க படிக்கும்பொழுது அவங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு. ஸோ இது மாதிரியான எல்லா வசதிகளுமே இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு அச்சம் இருக்கும். என் குழந்தைய வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறேன், அந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்குமான்ட்டு. நிச்சயமாக பாதுகாப்பானதாக தான் இருக்கும். எப்படின்னா இங்கே வந்து வார்டன்ஸ் எல்லாமே லேடி வார்டன்ஸாக தான் இருப்பாங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு. அதே மாதிரி ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், ஈவினிங்கில் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிற ஸ்டடி சூப்பர்வைசர்ஸும் லேடி ஸ்டடி சூப்பர்வைசர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றபடி பெற்றோர்களை தவிர வேறு யாரும் வந்து இந்த மாணவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மாணவர்கள் வந்து தொலைபேசி, அதாவது மொபைல் வந்து கையில் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா அலுவலகத்தினுடைய இருக்கிற தொலைபேசி மூலமாக அவங்க பேசிக்கலாம். அதே மாதிரி அவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் இங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை ஏதாவது ஏற்படும் பொழுது அவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் உள்ளேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்மளோட கல்லூரியில் வந்து மாணவர்கள் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்பாங்க. ஸோ என்னோட குழந்தைக்கு வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த பெருந்தொற்று காலத்தை தவிர இதற்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜராக இருந்ததுன்னா பெற்றோர்களை வந்து அவங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு நேரடியாக வர சொல்லுவோம். இங்கே வந்து இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டை பாருங்கள், இங்கே இருக்கிற வசதிகளை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் இங்கே இருக்கிற பாதுகாப்பு வசதிகளை பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் எங்களுடைய அறிவுரையாக இருக்கும். நிச்சயமாக இங்கே பாதுகாப்பு வசதிகள் வந்து சிறப்பானதாக தான் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்புகள் இருக்குது. ஆல்ரைட், ஒரு நேரம் பார்த்துட்டு பேசலாம். அவந்திகா ஃப்ரம் பாண்டிச்சேரி. வணக்கம் அவந்திகா, சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். சார், நான் வந்து 12th முடிச்சிட்டோன்னே சிஏ பர்சியூ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம சிஏக்கு வந்து நான் காலேஜில் ஒரு டிகிரி தேவைன்னா நம்ம பிகாம் டிகிரி பண்ணலாமா இல்லை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி பண்ணலாமா? ஓகே, அதாவது அக்கௌண்டன்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நீங்கள் வந்து +2 முடித்த உடனே சிஏ சேரலான்னு இருக்கீங்க, கரெக்டா? எஸ் சார். அப்புறம் டிகிரின்ற ஒரு ஆப்ஷன், டிகிரின்ற ஒரு ஆப்ஷன் நான் சிஏ பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு. ஓகே,
நிச்சயமா உங்க கேள்வி எனக்கு புரியுது. அதாவது இதற்கான பதில் என்னன்னா, நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கான ஒரு விருப்பமா அது இருக்கு. நான் வந்து சிஏ படிக்கிறேன், படிக்கும்பொழுதே கூடவே ஒரு டிகிரி படிக்கிறேன். இதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா டிகிரின்னு ஒன்று இருக்கணும் கையிலன்றாங்க, அது ஏன்னு தெரியல. இன்னொன்று வந்து ஒருவேளை நான் சிஏ முடிக்காம போயிட்டா நான் +2 குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் என் கையில் இருக்கும், 22 23 வயசு இருக்கும், அந்த டைமில் என்கிட்ட சிஏவும் முடிக்கல, கையில் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. இதை நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறேன். சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுமே எந்த படிப்புகளுக்கு இணையான படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜிக்கு இணையான படிப்பு. அதாவது +2 அடுத்து நீங்கள் ஒரு யூஜி டிகிரி படிக்கிறீங்க, அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா தான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் படிக்க போகிற இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் வந்து பிஜிக்கு இணையான படிப்பு. அது எப்படி சார் நீங்கள் பிஜிக்கு இணையான படிப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம ஊரில் வந்து ஒரு நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிஹெச்டி படிப்புகள் தேவை. இந்த பிஹெச்டி படிப்புகள் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்றது தான் அதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்காம் படிச்சுட்டு காமர்ஸ் துறையில் வந்து பிஹெச்டி படிக்கலாம், எம்எஸ்சி படிச்சுட்டு அறிவியல் துறையில் வந்து பிஹெச்டி பண்ணலாம். அதே மாதிரி தான் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் முடித்த மாணவர்கள் நேரடியாக பிஹெச்டி பண்ண முடியும். அப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது பிஜிக்கு இணையான ஒரு படிப்பு. ஸோ அப்போ பிஜி படிக்கிற நீங்கள் வந்து டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் பயப்படுற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, என் குழந்தை கையில் ஒரு சிஏ முடிக்கலைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கூட இல்லாமல் போயிடும், அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ படிக்க வைக்கிறேன், இல்லைனா வந்து +2 முடிச்சுட்டு சிஏ சேர்த்துடுறேன், கூடவே நீங்கள் வந்து டிகிரி படிங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு தவறான ஒரு முறை. நீங்கள் வந்து +2 முடித்தா போதும் சிஏல சேரலான்னு இந்த கல்வி நிறுவனமே ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் கூடுதலாக டிகிரி படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிகிரியில் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 5 பேப்பர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 6 செமஸ்டருக்கு 30 பேப்பருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் சிஏ படிப்புகளில் கவனம் செலுத்துவீங்களா இல்லை உங்களுடைய டிகிரி பேப்பர்ஸ்க்கு கவனம் செலுத்துவீங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் 2த்துலேயும் குறைந்த மதிப்பெண்கள் அல்லது ஒரு படிப்பில் வந்து பின்தங்கி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஒரு சிறப்பான திட்டத்தை வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியேட் படிக்கிறாங்க இல்லையா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் முழு நேரமாக ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் இந்த 2 நிலைகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. முதல்ல ஃபவுண்டேஷன் சேரும்பொழுதே மாணவரை வந்து இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் படிக்கிற ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் இவங்களுக்கு வந்து பிகாம்க்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுறோம். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்களும் அதே வேலையை தான் பண்ணுறீங்க, சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் படிக்கும்போது நீங்கள் அவங்களை பிகாம் படிக்க சொல்லலாமா, அப்போ அவங்களுக்கு டைவர்ட் ஆகாதா? நிச்சயமாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து மற்ற பல்கலைக்கழகங்களில் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து டிகிரி கோர்சஸ் எடுத்து படிக்கும்பொழுது ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர்னு சொல்லி 6 செமஸ்டர் 3 வருஷத்தில் 30 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம இங்கே ஃபவுண்டேஷன் படிக்கும்பொழுதே பிகாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுங்க, அடுத்து இன்டர்மீடியட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முடித்த பிறகு பிகாம்க்கு ஜஸ்ட் 4 பேப்பர்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் எழுதுனா போதும். நீங்கள் 30 பேப்பருக்கு எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பான வசதி வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவர்கள் இங்கே ஃபவுண்டேஷன் சேரும்பொழுதே அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண வச்சு இன்டர்மீடியட்கான பயிற்சியை கொடுத்து அதுலேயும் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண வச்சுட்டு அடுத்து இந்த இக்னோவில் அவங்க எழுத போகிற அந்த பிகாம்க்கு 4 பேப்பர் அதற்கான பயிற்சிகளும் இங்கேயே வழங்கிடுறோம். ஸோ மாணவர்கள் அதுக்காக தனியாக டியூஷன்ஸ் போகிறதோ அதை தனியாக விழுந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஏ இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்டில் படிக்கிற சிலபஸும் நீங்கள் இந்த இக்னோவில் பிகாம் படிப்பதற்கான சிலபஸும் கொஞ்சம் மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும்பொழுது இந்த மாணவர்கள் வந்து அந்த 4 பேப்பருக்கும் தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஈஸியாக முடிச்சு டிகிரி சர்டிஃபிகேட்டும் வாங்கிட முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் கூடவே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ ஹாஸ்டல் வசதி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதே போல் டே ஸ்காலர்கள் கூட என்எம்சியில் படிக்கலாம் தானே, அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் என்னென்ன இருக்குது? நிச்சயமா, அதாவது ஈரோடு நகரத்துக்கு அருகாமையில் அவங்களோட வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டே ஸ்காலராக படிக்கலாம். எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா மாணவர்கள் வந்து இந்த ட்ராவலிங்கில் கூட அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. 9 to 4 இங்கே படிக்கிறாங்க, திருப்பி அவங்க ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க, ஒருவேளை வந்து வீட்டில் போய் அவங்க முழு நேரமாக அந்த ஈவினிங் கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்களான்றது தெரியாது. ஆனால் அவங்க விருப்பப்பட்டு அவங்க வீட்டில் இருந்து தான் வந்து படிக்கணும், நான் டே ஸ்காலர் தான் இருக்க போகிறேன்னா நிச்சயமாக படிக்கலாம். அவர்களுக்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடத்திலேயே நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டே ஸ்காலர்ஸ்க்காக கல்லூரி வாகனமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வாகனம் மூலமாக அவங்க வந்து போகிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கிறது. ஆல்ரைட். ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் பேராசிரியர்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
பேராசிரியர்கள் பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த கல்லூரி 15 வருடமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இங்கே இருக்கிற பேராசிரியர்கள். ஸோ இப்போ பேராசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் வந்து தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், அதாவது அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதே சமயம் அவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்க ஒரு நிறுவனத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது. ஏன்னா இந்த கல்வி நிறுவனமே இந்த படிப்புகளை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒருத்தருடைய அறிவுரையின்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அறிவுறுத்தல் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம், அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ் மூலமாக இவங்க கெயின் பண்ணணுன்றது தான். நிச்சயமாக இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாமே தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள். அவர்களுக்கு கீழே அதாவது ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் அவர்களுடைய தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் மூலமாக தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும். இறுதி கேள்வி, அட்மிஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எவ்வளோ நாட்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்க? எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? சீட்ஸ் அட்மிஷன் அப்ளை பண்ணுற அத்தனை பேருக்கும் வந்து சீட்ஸ் கொடுப்பீங்களா? லிமிடெட் சீட்ஸ் தானா? அதாவது இந்த படிப்புகளில் விருப்பம் இருக்குது, நான் எடுத்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வர மாணவர்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இங்கே கரெக்டாக கிடைக்கும். ஏற்கனவே அட்மிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றது தேவை கிடையாது. நீங்கள் வந்து +2ல் பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதனாலவே என்னவோ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிப்ரவரி மார்ச் நேரத்திலேயே எங்களை தொடர்பு கொண்டு அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய கிளாஸஸ் வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும் அப்படின்றதுனால. மற்றபடி ஒவ்வொரு வருடமும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த வருஷமும் அதே ப்ரொசீஜர் தான். நம்மளுடைய தொலைபேசி எண்கள் அல்லது நம்மளுடைய இணையதளம் nmcauditingcollege.com அப்படின்ற நம்மளுடைய இணையதளத்து மூலமாக போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரியின் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்களுக்கு அவங்க அழைக்கும் பொழுது நம்மளுடைய கல்வி ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ஆலோசகர்கள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து தேவையான கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த படிப்பு அவங்க குழந்தைங்களுக்கு உகந்ததா, அவங்களால படிக்க முடியுமா, எவ்வளோ ஆண்டுகள் ஆகும், அதை வந்து CA படிக்கலாமா அல்லது அவங்க CMA படிக்கலாமா அப்படின்ற ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் மாணவர்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த படிப்புகளுக்கு வந்து இந்த நிறுவனமே சொல்லியிருக்கிறது பாஸ் பண்ணியிருந்தா போதும். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுவோம்னா அவர்களுடைய விருப்பம். ஸோ அவர்களுக்கு எப்படி வந்து இந்த படிப்புகளை படிக்கணுன்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு வருடத்து போலவும் இந்த வருடமும் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் தொடர்பு கொண்டு அவங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரைட் சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட பல சந்தேகங்களுக்கும் நிதானமாக பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.